இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பரந்துபட்ட ஒரு மனம், இயேசுவினுடைய ஒரு பொது நலன் இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுகின்றது. தான் தேர்ந்து கொண்டவர்களை இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஒரு செய்தியையும் இன்றைய நற்செய்தி சொல்கின்றது. இயேசு சீடர்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு தருணம். அந்த தருணத்தில் பிரியாவிடையாக இந்த நற்செய்தி பகுதி அமைகின்றது. அவர் ஜெபிக்கின்றார். யாருக்காக ஜெபிக்கிறார் என்றால், தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். தான் தேர்ந்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்கின்றார். இதனால் வரை நான் அவர்களோடு இருந்தேன், இப்பொழுது நான் அவர்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கின்றார். புனித 2ஆம் ஜான் பால் இவ்வாறாக சொல்வார்கள்: நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தினுடையவர்கள் அல்ல என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகமும் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை பற்றி தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்கின்றது. இதுநாள் வரை இயேசு அவர்களோடு இருந்தார், சீடர்களோடு இருந்தார். எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி அவர்களை வளர்த்தெடுத்தார், வழிகாட்டினார். உதாரணமாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16:22 இவ்வாறாக வாசிக்கின்றோம். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்வார்: ஆண்டவரே, இந்த துன்பக்கிழம் வேண்டாம் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்வார் மத்தேயு 16:23, நீ கடவுளுக்கு உரியவை பற்றி சிந்திக்காமல் மனிதருக்கு உரியவைகளை பற்றி சிந்திக்கிறாய் என்று சொல்லி பேதுருவை திருத்துவார், கண்டிப்பார். ஆக இயேசு சீடர்களோடு இருந்த பொழுது எது நல்லது எது கெட்டது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அவர் சொல்லி அவர் வளர்த்து வந்தார். அவர்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வருகிறது. எனவே அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற பொழுது இந்த உலக காரியங்கள், தீயோனின் தாக்குதல், தீய சிந்தனைகள் இவைகள் எல்லாம் வராமல் இருக்க அவர் ஜெபிக்கின்றார். மிக முக்கியமாக ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். தந்தையே, நீயும் நானும் ஒன்றா இருந்தோம், நம்ம 2 பேரும் ஒன்றாய் இருந்தது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றார். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், இன்று ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றார். 3 நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு மலைப்பாங்கான பகுதியில் செல்கின்ற பொழுது ஒரு குகையை பார்க்கிறார்கள். அந்த குகைக்கு எதிரே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த குகைக்குள் இவர்கள் 3 பேர் செல்லலாம் என்று யோசிக்கின்ற பொழுது அந்த முனிவர் சொல்கிறார்: அந்த குகைக்குள்ளே போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுடைய உயிரையே எடுத்துரும், அது ஒரு மோசமான ஒரு குகை, உள்ளே செல்லாதீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த மூவரும் அந்த முனிவருடைய பேச்சை கேட்காமல் அந்த குகைக்குள் செல்கிறார்கள். அந்த குகைக்குள் சென்று பார்த்தால் தங்கம், வைடூரியம், பணம் என்று சொல்லி செல்வங்கள், உலக செல்வம் எல்லாம் இருக்கிறது. இந்த 3 பேருக்கும் அந்த முனிவர் மேல் ஒரு கோபம். உள்ளே போனாக்கா நீங்கள் செத்து போயிடுவீங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னவர், உள்ளுக்குள்ளே இவ்வளவு தங்கம், நகை, பணங்கள்லாம் இருக்கே, ஏன் இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் கோபம் கொள்கிறார்கள். உடனே இந்த மூவருக்கும் ஒரு ஆசை, அதை எடுத்து விட வேண்டும் என்று. அந்த மூவரில் ஒருவன் சொல்கிறான்: நான் போய் உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம சாப்பிட்டுட்டு இந்த நகைகள் எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் அப்படி என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறான். ஆனால் மனதிற்குள்ளாக அவன் நினைத்து கொள்கிறான்: நான் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு அந்த சாப்பாட்டில் விஷத்தை வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கொண்டாண்டு கொடுக்கும்போது அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள், அந்த இருவரும் இறந்து விடுவார்கள், நான் மட்டும் தனியாக அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுகிறான். அவ்வாறாக சென்று அவன் உணவு வாங்க செல்கிறான். அப்பொழுது இவர்கள் 2 பேர் திட்டம் தீட்டுகிறார்கள்: நாம் 2 பேர் சேர்ந்து அவனை கொன்றுவிட்டால் இந்த சொத்துக்கள், நகைகள் எல்லாவற்றையும் நாம் 2 பேர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்று தீர்மானம் செய்கிறார்கள். ஆக அவனும் உணவு வாங்கி வருகிறான். இந்த 2 பேரும் அவனை கொல்கிறார்கள். கொன்று முடித்த பிறகு அந்த உணவை சாப்பிட்றாங்க. இந்த 2 பேரும் செத்துடுறாங்க, 3 பேரும் செத்துடுறான். அந்த நகை யாருக்குமே, சொத்து எதுவுமே போகாது. முனிவர் சொன்னார்: அந்த குகைக்குள்ளே போவாதீங்க, அது ரொம்ப மோசமான குகை, உங்களை அழிச்சிரும் அப்படின்னு. ஒற்றுமையில் இந்த மூவருக்குள்ளாக அந்த மைய கருத்தை தான் சொல்கிறார். ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். அதோடு கூட இயேசு சீடர்களுடைய பணிவாழ்வுக்காகவும் ஜெபிக்கின்றார்.
தான் தேர்ந்து கொண்டவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நான் அவர்களோடு இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு பிரிந்து சென்றாலும் சரி, என்னுடைய ஜெபத்தின் மூலியமாக நான் அவர்களோடு இருப்பேன் என்று சொல்லி சீடர்களுக்காக இயேசு ஜெபிக்கின்றார். அந்த ஒரு படிப்பினையை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். இயேசு அவர்களுக்காக ஜெபிக்கிறார், நம்மையும் ஜெபிக்க சொல்கிறார். ஜெபிக்க சொல்வதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார். ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்கின்ற பொழுது அதை நாம் செய்ய வேண்டும். நாம் செய்யாமல் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. இயேசு ஊருக்கு உபதேசம் செய்யலை, தான் முதலில் கடைபிடித்தார். அவர் ஜெபித்தார். அவர் வாழ்வு முழுவதும் ஜெபமாகத்தான் இருந்தது. அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபித்தார். அப்பங்களை பழுகுகின்ற பொழுது அந்த அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தான் அந்த அப்பங்களை பழுகச் செய்தார். சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தனியாக சென்று ஜெபித்து தான் சீடர்களை தேர்ந்தெடுத்தார். ஆக அவருடைய வாழ்வு முழுவதும் காலை, பகல், மாலை, இரவு என்று எல்லா நேரங்களிலும் அவர் தன்னுடைய வாழ்வை ஜெபித்து தான் தொடங்கினார். அந்த ஒரு படிப்பினையை கடவுள் சொல்கிறார். சீடர்களுக்காக, தான் தேர்ந்து கொண்டவர்களுக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கின்றார், அவருடைய வாழ்விற்காக ஜெபிக்கின்றார். இந்த நற்செய்தி அல்லது இந்த செய்தி நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன? இயேசு சீடர்களுக்காக ஜெபித்தார், தான் தேர்ந்து கொண்டவர்களுக்காக ஜெபித்தார். இப்போ நிறைய பெற்றோர்கள், பெரியவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். இயேசு ஜெபித்தார், தான் தேர்ந்து கொண்டவர்களுக்காக ஜெபித்தார். இப்போ நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஜெபம் ஒரு நாளும் ஊசி போகாது. ஜெபம் ஒரு நாளும் கைவிடாது. எனவே இயேசு சீடர்களுக்காக ஜெபித்தது போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது சாத்தியமா? யோசிக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாக இந்த கோவில் வளாகத்தில் அப்படி நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்படி ஒரு நிகழ்வு. அப்படி கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்தேன் கோயிலுக்காக. அங்கே ஒருவரை கண்டேன். நல்லா மாலை போட்டுக்கிட்டு, ஜபமாலையெல்லாம் பெரிய ஜபமாலையாக போட்டுக்கிட்டு செல்ஃபோனில் யார்கிட்டையும் கோபமாக பேசிகிட்டு இருந்தார் போல். நான் அப்படி கடந்து செல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு தீய வார்த்தையை போட்டு பேசிகிட்டு இருக்கார். எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் மாலையை போட்டுக்கிட்டு, எங்கள் மாதாவுக்கு மாலையை போட்டுக்கிட்டு நடந்து வந்தவங்க அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை, ஒரு தீய, ஒரு கெட்ட வார்த்தையை அவர் பேசினார். நான் அப்படி நின்று கொஞ்சம் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் கோபமாகவே திட்டினேன். யாருன்னு தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் கோபமாகவே திட்டிட்டு போனேன். எங்கே நின்னியா இந்த வார்த்தையை பேசுகிற? கோவில்கிட்ட நின்றுக்கிட்டு ஒரு மாலை போட்டுக்கிட்டு நீ என்ன தவம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே பேசிட்டு போனேன். ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய குடும்பங்களிலே நிறைய பிரச்சனை, நிறைய வேதனைகள், நிறைய கண்ணீர்கள், நிறைய கவலைகள், நிறைய சந்தேகம், நிறைய போட்டி, பொறாமை. ஏன் ஏன் என்று நீங்கள் கேள்வி எழுப்பி பார்த்தீர்கள் என்றால், என்றைக்கு குடும்பத்திலிருந்து குடும்ப ஜபம் வெளியே சென்றதோ அன்றைக்கு ஊரில் உள்ள, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் நம்ம வீட்டில் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கு. உண்மையா இல்லையா? என்னைக்கு குடும்ப ஜபம் வீட்டை விட்டு வெளியே சென்றதோ அன்றைக்கு எல்லா உலக பிரச்சனையும் உள்ளே வந்துருச்சு. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ குடும்ப ஜபமாலை ஜபிக்கிற குடும்பத்திலலாம் பிரச்சனை இல்லையா ஃபாதர்? கோயிலுக்கு போகிற குடும்பத்திலலாம் பிரச்சனை இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கோயிலுன்னு கோயிலுக்கு போயிட்டுருக்கு, அந்த கடவுள் என்ன செஞ்சார்? எல்லாம் தோல்வியாக தானே முடியுது அப்படின்னு கூட நிறைய கேள்வி எழுப்புவார்கள். துன்பம் உண்டு. நீங்கள் குடும்ப ஜபமாலை ஜபிக்கிறீங்க, ஜபம் சொல்கிறீங்க, உடனே எல்லாம் நடந்துடும், ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்லாம் இல்லை. ஆனால் உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், எத்தனை வேதனை துன்பங்கள் வந்தாலும் அந்த வேதனை துன்பங்களுக்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கடத்தி செல்ல கடவுள் உதவி செய்வார். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. இப்போ உடனே ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க, முடித்த உடனே புதுமை நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜெபம் உங்களை வாழ்விக்கும், உங்களை வழி நடத்தும். ஆக இயேசு ஜெபித்தார் சீடர்களுக்காக, தான் தேர்ந்து கொண்டவர்களுக்காக தந்தையை நோக்கி ஜெபித்தார். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். நீங்கள் நிறைய சொத்து சேர்த்து வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு இடம் வாங்கி போடலாம், நகை வாங்கி சேர்க்கலாம், பெரிய படிப்புகள்லாம் படிக்க வைக்கலாம். நான் தவறு என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் வாழ வேண்டும், சேருங்க. உலகை சார்ந்தவர்கள் நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக இவர்களை சேர்க்கின்ற பொழுது அதைவிட அழியாத ஒரு சொத்து, ஒரு செல்வம் என்னவென்றால்,
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வையுங்கள். கண்டிப்பாக அது வழி நடத்தும். முன்பெல்லாம் பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அப்பாவெல்லாம் சிலுவை போட்டு அனுப்புவாங்க. எனக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன் நிறையா வீட்டில். இப்பொழுது பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பொழுது அல்லது ஒரு வேலைக்கு செல்கின்ற பொழுது பெற்றோர்களாகிய நாம் சிலுவை போட்டு அனுப்பி வைக்கிறோமா பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை? அப்படிலாம் யோசிக்கணும். எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த சிறிய காரியங்களில் நாம் கோட்டை விடுவதால் தான் அது மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தி செல்கிறது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க 20ஆம் தேதி, ஒரு மாத கணக்கு வச்சு, நான் இந்த வேளாங்கண்ணிக்கு வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி ஒரு மாதம்னு சொல்லியிருக்கேன். மே 20ஆம் தேதி ஒரு மாத கணக்கு வைங்க. ஜூன் 20 ஒரு குடும்ப ஜெபமாலை அமர்ந்து குடும்பமாக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த பிரச்சனைகள்லாம் விலகும், கட்டுகள் உடையும், தீமைகள்லாம் ஓடி போயிடும். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு தெரியலை. கடவுள் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள்னு சொல்கிறோம்ல. இப்போ உதாரணமாக இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கே இந்த பிரியாணி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லுவீங்க அந்த கடையில் நல்லா இருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க. டிஃபன் இந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வடை டீ இந்த கடையில் சூப்பராக இருக்கும் ஃபாதர் அப்படி. எப்படி தெரியுது? வாங்கி சுவைச்சு சாப்பிட்டு பார்த்ததை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஜெபம் சொல்லாமல் நீங்கள் போக மாட்டீங்க, ஜெபிக்காமல் நீங்கள் போக மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசை அட்டன் பண்ணாமல் உலகத்தில் எவ்வளவு பெரிய வெட்டி முறிக்கிற வேலையாக இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாமல் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. அந்த சுவையை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எனவே இந்த ஒரு சொத்தை, ஜெப சொத்தை, இறை அனுபவ சொத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமித்து கொடுங்கள். அதுதான் மிகப்பெரிய சொத்து. இப்போ பெரியவங்களுக்கு சொல்லியாச்சு, சின்ன பிள்ளைங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி உங்களுக்கு ஜெபிக்கிறது போல பிள்ளைங்களும் நீங்களும் உங்கள் பெற்றோர்களுக்காக பெரியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் எதிலிருந்து தொடங்குகிறது தெரியுமா? ஜெப புத்தகத்திலிருந்து தொடங்கலை, மரியாதையிலிருந்து தொடங்குது. இப்போ பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, நீங்கள் வளர்ந்துட்டீங்க, நிறையா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் ஏறெடுத்து பேசாதீங்க. வா போ சீ போ அப்படிலாம் பேசாதீங்க. இந்த ஜெபம் இந்த மரியாதையிலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் பெருசாக படிச்சிருக்கலாம், நிறையா தெரியும், ஆனால் உங்களை வளர்த்தெடுத்தவர்களை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அது முதல் படி. மரியாதை கொடுப்பது முதல் படி. அது பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், மரியாதை. நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக, உங்களுடைய தாத்தா பாட்டிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ உள்ள கலாச்சாரம் மொபைல் கலாச்சாரம். அட்லீஸ்ட் 1 hour பூசைக்கு வர்றீங்களா, அந்த 1 மணி நேரம் செல்லை சைலண்டில் போடுங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு பிரசங்க வைக்கும்போது செல்லை நோண்டிகிட்டு இருக்கிறது, போர் அடிக்குது. பூசை போர் அடிக்குது ஃபாதர், தூக்கம் வருது. இது பூசை தான், இது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. பூசை திரைப்படத்தில் வர்ற மாதிரி ஆக்ஷன் சீன் காமெடி சீன் வராது, இது பூசை. அதனால் பூசை போர் அடிக்குதுலாம் சொல்லாங்க. பூசை என்றைக்குமே போர் அடிக்காது. ஜபங்களிலே உன்னத ஜபம், உயரிய ஜபம் இந்த திருப்பலி ஜபம் தான். அதனால் பூசைக்கு வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. பூசைக்கு வந்துட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்போ தான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு அது செய்ய வேண்டாம். ரொம்ப அர்ஜெண்ட் முடியலை எடுங்க, ஏதாவது உடல்நலம் இல்லாமல் யாராச்சும் அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணலாம். ஆனால் அதே போலப்பா 1 மணி நேரம் பூசை வைக்கிற வரைக்கும் அதே நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா. அதனால் இயேசு என்று சொல்லி கொடுத்த இந்த படிப்பினை எடுத்து செல்லுங்கள். சீடர்களுக்கு ஜெபித்தது போல பெற்றோர்களாகிய நீங்கள், பெரியவர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபியுங்கள். அப்போ ஜெபிக்கணும்னா நீங்கள் முதல்ல உட்காந்து ஜெபிக்கணும். நீங்கள் முதல்ல உட்காந்து ஜெபிச்சிங்கன்னாக்கா பிள்ளைகள் தானாக வருவாங்க. நம்ம நீ ஜெபம் செய் அப்படின்னு சொல்லிகிட்டே போனீங்கன்னா நடக்காது. நீங்கள் அமர்ந்து, எவ்வளவு பெரிய ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம், எவ்வளவு டயர்டாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் குடும்பமாக உட்காந்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அதனுடைய வல்லமை நீங்கள் வாழ்கின்ற காலத்திலேயே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மாதாவை தேடி வந்திருக்கிறீங்க, மாதா எதையும் கேட்கல. அந்த ஜெபமாலையை ஜெபிச்சிங்கனாலே அந்த மாதா அம்மாவுடைய மனசு குளிரும். அதை நீங்கள் அந்த அன்னைக்கு பரிசாக விட்டு செல்லுங்கள். ஆமென்.